எப்ப நீ வேலைன்னு கைகட்டி வேலைக்கு போறியோ, அது எந்த உயர்வான பதவியா இருந்தாலும் உன் வாழ்நாளில் பாதியை தொலைத்து விடுக்கிறார். யாருக்காகவோ உழைச்சு கொடுக்குற. உன்னுடைய உழைப்பு 10% தான் உனக்கு வந்து சேர்றது, 90% அந்த கம்பெனி. நல்லா புரிஞ்சுக்க. அதனால உன் வாழ்க்கையை அடக்க வைக்காது. உன் வாழ்க்கையை நீ வாழணும். அப்ப என்ன செய்யணும்? சம்பளத்துக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து நகரும். சம்பளத்துக்கு வேலை செய்யாத, அதை ஓங்கி சொல்ற இடத்துல நான் இருக்கேன். தனிச்சு வா. எல்லாருக்கும் இருக்க அறிவு தான் உனக்கு இருக்கு. எல்லாருக்குள்ள கை உனக்கு இருக்கு. வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. பழகிறதுக்காக, படிக்கிற காலத்திலேயே ஒரு தொழிலுக்காக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ட்ரைனிங், அந்த மாதிரி போய் கற்றுக்கோ. ஒரு ட்ராவல்ஸ்லையாக இருக்கட்டும், ஒரு பிரிண்டிங் இடத்துலையா இருக்கட்டும், இப்படி கற்றுக்கிட்டு மார்க்கெட்டிங்கை பிடிச்சிக்கோ. கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் முட்டா பைய, அவன் பாவம். என்ன சொல்ல போனா அப்பாவி. அது எப்படி சொல்றேன்னா, இப்படி பாருங்க, நீங்க ரோடு போடுறவங்க கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னு போடலாம். எங்கடா கஷ்டப்பட்டு உழைக்கிறான்? முன்னு உழைப்பு தேவை, அதை மறுக்கல. பட் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பு அல்ல, நீ இஷ்டப்பட்டு உழைக்கணும். இஷ்டப்பட்டு உழைக்கிறவன் டைம் பார்க்க மாட்டான், வாட்சை பார்க்க மாட்டான், வாட்ச் கட்டையும் மாட்டான், நேரத்தை பார்க்கவே மாட்டான். அவனுக்கு வேலையின் அளவு தான் அவன் நேரம். அவன் இஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான், அவன் மேலே வந்துடுவான். இஷ்டம் இல்லாமல் வெறும் மாச சம்பளத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டு, இன்னும் சலுகைகளை கணக்கு பண்ணிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் இன்க்ரிமெண்ட் நோ, உன்னால் முடியாது. முதலாவது கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை ஸ்தாபிக்கணும்ன்ற நினப்பு இருந்தா தற்கொலைக்கு சமம். அது நீ உருப்படவே மாட்டேன். கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை நடத்தணும்னு எவன் நினைச்சாலும் அவன்